Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட 1 நாளாகமும் 12வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமோசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். ஆமீன். இந்த இடத்துல என்னன்னாக்க, அந்த படைத்தலைவன் தாவீதுக்கு அவங்க இதுல காத்புத்திரர் தான் ராணுவ தலைவர்களா அங்க வரைச்சு, அந்த இடத்துல ஆவியானவர் அவங்க தலைவர் மேல இறங்குறாரு. எதுக்காக இறங்குறாருனாக்க, தாவீது எப்படிப்பட்டவனோ, தாவீதோட கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவனும் காண்பிக்கும்படி, சத்ரு கிட்ட தாவீதை ஒப்பு கொடுத்துறாதபடிக்கு தாவீதுக்கும் தேவனுக்கும் பயப்படுற பயம் அவங்களுக்குள்ள ஆண்டவர் போடுறாரு. அப்ப ஆவியானவர் இறங்கச்சு என்ன ஆகும்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற தேவ மனிதர்களை குறித்தும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வரும். அதே நேரத்துல அந்த இடத்துல அவர் சொல்றாரு, தாவீதோடு கூட நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னோ, இஸ்ரவேலின், அதாவது இந்த இடத்துல பாருங்களேன், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்களுக்கு சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். யாரு? உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். தேவன் உங்க கூட இருக்காரு. தேவன் ஒரு மனுஷனோட கூட இருக்கச்சு தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவர் யார் இல்லையா? சோ இந்த இடத்துல ஆவியானவர் அவங்க மனக்கண்களை திறந்து, தாவீது எப்படிப்பட்டவர், தாவீது கூட நிக்கிறது யாரு, தாவீதுக்கு உதவி செய்யறச்சு, தாவீதுக்கு நன்மை செய்யறவர்களுக்கு சமாதானம், தாவீதோட பட்சமா இருக்கவங்களுக்கு சமாதானம்னு சொல்லி வாழ்த்தி அந்த தேவனுக்கிட்ட தங்களை ஒப்பு கொடுக்கறாங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு சார்பா தாவீது நிக்கிறச்சே, தாவீதுக்காக தேவன் நிற்கிறார் என்பதை அந்த மனிதர் கண்களை காண்பித்து கொடுத்த ஆவியானவருக்கு நன்றி. இன்னைக்கும் கூட நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ யாரை பத்தியாவது சொல்றச்சே, விசேஷமா ஊழியக்காரங்களை பத்தி, அவங்க குடும்பங்களை பத்தியோ, இல்ல விசுவாசிகளை பற்றியோ ஏதாவது யாராவது தவறா சொல்லச்சே, நாம அதுக்கு துணை போக கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஆவியானவர், நம்ம தாவீது சொல்லுவாரு, ஆவியானவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு சவுல, நான் எப்படி அவர் மேல கை போட முடியும் அப்படின்னு. அந்த இடத்துல ஆவியானவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, நம்ம அப்படிப்பட்ட பயத்துல நம்ம நிற்கணும். நம்ம எந்த மனுஷனுக்கு விரோதமா போயிடக்கூடாது. ஆவியானவர் நம்ம மனக்கண்களை திறந்து கொடுத்து தேவனுக்கு பயப்படுற பயத்தினாலும், தேவனுடைய ஜனத்தை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியக்காரர், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும், அந்த இடத்துல நம்ம அவங்களையும் கனம் பண்றோங்களா, தேவனை உயர்த்தும்படியாக தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு ஆவியானவர் உணர்த்தி தந்த. அப்படிப்பட்ட ஜனங்களோட கூட நம்ம அவங்களை விரோதம் பண்ணியோ, அவங்களுக்கு விரோதமா பேசி எதுவும் செஞ்சிடாதபடிக்கு நம்ம வாயை காத்துக்கொள்ளணும், நம்ம நடக்கைய காத்துக்கொள்ளணும், நம்ம யோசனைகளை காத்துக்கொள்ளணும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அன்றைக்கு அந்த படைத்தலைவர் மேல இறங்கி நீரே, அதற்காக நன்றி. உணர்த்தி நீரே, தாவீது எப்படிப்பட்ட ராஜா என்றும் தாவீதோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவன் அவர் மனக்கண்களை திறந்து கொடுத்தது போல, ஆண்டவரை இன்றைக்கும் கூட எங்கள் ஒவ்வொருத்தரும் மனக்கண்களை திறந்து கொடுப்பீராக. தேவ மனிதர்களுக்கு விரோதமாக பேசுகிறது, ஆண்டவரே, தேவ மனிதர்களுக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கிறது, தேவன் மனிதர்களுக்கு விரோதமாக நாங்கள் பரிகாசம் செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை மாற்றி போடுவீராக, மன்னிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய நீர் அபிஷேகம் பண்ண மனிதர்களுக்கு விரோதமாக, ஆவியானவரே நீர் அபிஷேகித்த ராஜாக்களுக்கும் ஆசாரிகளுக்கு விரோதமாக நாங்கள் குற்றம் குறைகள் சொல்லிவிடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மனக்கண்களை திறந்து கொடுத்து தேவன் நீர் கூட இருப்பதை காண்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.